சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வம் எந்த வேண்டுதலை கூடிய விரைவில் நிறைவேற்றும்? நம் உடலை வருத்தி கொண்டு செய்யக்கூடிய வேண்டுதலா, எளிமையான வேண்டுதலா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக மற்ற தெய்வங்கள்ல நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது தனியாக ஒரு முறையே இருக்கின்றது. இந்த கோவில்ல இத்தனை நாள் விரதம் இருக்கணும். இந்த வேண்டுதல் இப்படிதான் செய்யணும். இந்தந்த முறைகள் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு தெய்வங்களை தரிசிப்பதற்கென்று தனி முறைகள் இருக்கின்றது. ஆனால் குலதெய்வத்தை பொறுத்தவரை குலதெய்வத்திற்கு என்ன முறைகள் அப்படிங்கிறது அந்தந்த குடும்பத்தை பொறுத்து. உங்க மூதாதையர்கள், உங்க முன்னோர்கள் எந்த முறையில குலதெய்வத்தை வழிபாடு செய்தார்களோ, அதே முறையில தான் வழிபாடு நீங்களும் செய்ய போகிறீங்க. அந்த வழிபாட்டின் மூலம் பல நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகின்றது. இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, மூதாதையர்கள் ரொம்ப கடுமையான விரதம்லாம் இருந்து அந்த தெய்வத்தை வழிபாடு செய்வாங்க. இப்ப உள்ளவங்க ஒரு சிலர் சில உடல் உபாதைகள் காரணமாக எங்களால அந்த கடுமையான விரதங்களை ஏற்க முடியல. அதற்காக குலதெய்வம் ஏதாவது கோபம் கொள்ளுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. குலதெய்வத்தை பொறுத்தவரை ஒரு சில விஷயங்கள் குலதெய்வத்திற்கு முறையாக செய்ய வேண்டும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அனைத்து குலதெய்வங்களுக்குமே பொருந்தும். எந்த ஒரு இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யும் போதும் மற்ற எந்த தெய்வங்களை நீங்க வழிபாடு செய்து அதற்கு நீங்க விரதம் இருக்கும்போது முதன்மை தெய்வமாக உங்க குலதெய்வத்தை வணங்கிய பிறகுதான் நீங்க உங்க இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யணும். அது மட்டும் இல்ல, உங்க குலதெய்வத்திற்கு நீங்க ஒரு கடுமையான விரதம் இருக்கிறீங்க. இதற்கு ஒரு சின்ன கதையே இருக்கின்றது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடுமையான விரதம் ஒரு 48 நாள் விரதம் இருக்காங்கன்னு வைங்க. அசைவம் சாப்பிடாம 2 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தருக்கு நல்லா அசைவம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. சரின்னு போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு, குளிச்சு கிழிச்சுட்டு, திருப்பி அடுத்தது இந்த விரதத்த கன்டின்யூ பண்றாரு. இன்னொருத்தவரு, "அங்க பாரு அவன் அசைவம்லாம் சாப்பிட்டான். நம்ம தான் விரதம் இருக்கிறோம். நமக்கு தான் சாமி முழு அருளையும் நமக்கு குடுக்கும்." அப்படின்னு நெனச்சுட்டு முழுக்க முழுக்க அவர் அப்படி செஞ்சுட்டாரு, அவர் அப்படி செஞ்சுட்டாருன்னு சொல்லி, அந்த அசைவம் சாப்பிட்டவருக்கு அந்த கொஞ்ச நேரம் தான் அந்த அசைவ எண்ணங்கள் இருந்தது. அத சாப்பிட்டு முடிச்சுட்டு முழு நேரமும் தெய்வ எண்ணத்தில் அவரோட வழிபாடை தொடர ஆரம்பிச்சுட்டாரு. ஆனா சாப்பிடாதவர் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 48 நாள் முழுவதுமே இவரு அசைவம் சாப்பிட்டாரு, நான் சாப்பிடல. இவரு அசைவம் சாப்பிட்டாரு, நான் சாப்பிடல. அந்த எண்ணத்திலேயே போய் தெய்வத்தை வழிபாடு செய்வாங்க. இந்த இருவருக்கும் யாருக்கு குலதெய்வம் முதல்ல காட்சி குடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழு எண்ணத்தோட, முழு மனதோட, முழு அர்ப்பணிப்போட அந்த அசைவம் சாப்பிட்டுட்டு, அந்த கொஞ்ச நேரம் அசைவம் சாப்பிட்டாலும், அடுத்த நிமிஷம் தெய்வத்தை நோக்கி விரதம் இருந்து வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்கள் அருள்பாலிக்கும். எப்போதுமே ஒரு தெய்வத்தை நம்ம வணங்கணும் அப்படின்னா, கடுமையான விரதம் அப்படிங்கிறது உங்களுடைய குடும்ப பாரம்பரியத்தை பொறுத்தது, உங்கள் உடல் நலத்தை பொறுத்தது, உங்கள் மனநலத்தை பொறுத்தது. ஏன்னா ஒரு கடுமையான விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா, உடலும் மனதும் ஒரு சேர அதற்கு ஒத்துழைப்பு இருக்க வேண்டும். இல்லாத பட்சத்தில நீங்க உங்கள ரொம்ப வருத்திக்கிட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்போ ஒருத்தர் சாப்பிடாம பட்டினியா விரதம் இருக்காங்க. அவங்களுக்கு அல்சர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறப்ப, முதல்ல உங்களுக்காக கண்ணீர் வடிக்கக்கூடிய தெய்வம் உங்க குலதெய்வமாக தான் இருக்கும். எந்த தெய்வங்களும் நீ பட்டினியாக இருக்கணும் அப்படின்னு எந்த தெய்வமும் சொன்னதே கிடையாது. பட்டினியாக இருந்து தான் என்ன நீ கும்பிடணும் அப்படின்னும் எந்த தெய்வமும் சொன்னது கிடையாது. ஆனா வருஷத்துல ஒரு நாள் உண்ணாமல் உணவு இருப்பது நம்மளுடைய உடல் நலத்திற்கு நல்லது. அதுவும் உங்களுடைய உடலின் ஆரோக்கியத்தை பொறுத்து. இப்போ ஒரு சிலர் கேட்கலாம், நாங்க குலதெய்வ கோவிலுக்கு போகலான்னு இருக்கோம். நாங்க குலதெய்வத்திற்கு எந்த மாதிரியான விரதம் இருப்பது? ஒரு 11 நாள், 7 நாள், 9 நாள் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. அந்த நாட்கள்ல எளிமையான உணவுகளை சாப்பிடுங்க. அசைவத்தை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இது போன்று எளிமையா அந்த தெய்வத்தை நினைத்து தினமும் உங்க வீட்ல விளக்கு ஏத்தி, அந்த தெய்வங்களின் நாமங்களை உச்சரித்துக் கொண்டே, அந்த தெய்வத்தை அன்றாடம் மனதளவில் பூஜை செய்து கொண்டு, மனசுல அந்த நித்தமும் அந்த தெய்வத்தோட எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும்போதே, நீங்க நினைக்கிறது அந்த தெய்வத்துக்கு கேட்கும். நீங்க என் பிள்ளை இவ்ளோ தூரம் என்ன நினைச்சு வரானே அப்படின்னு சொல்லி அந்த தெய்வம் சந்தோஷம் அடையும். உங்கள் வேண்டுதலும் விரைவாக நடக்கும். நெறைய புராண கதைகள் கூட கேட்டு பாருங்களேன்.
ஒரு எளிமையான, உண்மையான பக்தி இருக்கும் இடத்தில் கண்டிப்பா அந்த இடத்துல தெய்வங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களுடைய வேண்டுதலை முதன்மையாக அந்த தெய்வங்கள் வந்து கேட்கின்றன. அவர்களுக்கு என்ன வேணுமோ அதை கண்டிப்பா அந்த தெய்வம் செய்கின்றது. இவ்வளோதாங்க கடவுள் வழிபாடு. ரொம்ப அச்சச்சோ! நான் கடவுள கும்பிடணுமே அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அது வழிபாடு இல்ல. என் கடவுள், என்னோட தெய்வம், நான் கும்பிடுறேன். அது என்னோட உரிமை. அது என் தெய்வம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு உள்ளன்போட, மனசுல உள்ளன்போட, முழு பக்தியோட அந்த தெய்வத்தை வணங்குங்கள். கண்டிப்பா உங்க வேண்டுதல் அனைத்தும் அந்த தெய்வத்தின் காலடியில் சேரும். உங்களுக்கு என்ன தேவையோ, உங்கள் வாழ்க்கையில் எது நல்லதோ, அதை கட்டாயம் அந்த தெய்வங்கள் நடத்தி குடுக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஒரு தெளிவு நிலை கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புறேன். உங்களுக்கு உங்க குலதெய்வத்தை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா, "ஓம் என் குலதெய்வம் நமக" அப்படிங்கிற கமெண்ட்ஸ மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின வேற ஏதேனும் ஒரு சந்தேகம் இருந்தா மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.